வெறும் 2mm வயரிங் பைப்பு, 1 இன்ச் வயரிங் பைப்பை வச்சு இப்படி ஒரு அழகான ஒரு 4+4 ஜங்ஷன் பாக்ஸு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏற்கனவே 10 சுவிட்சு 10 சாக்கெட் உள்ள ஒரு பெரிய ஜங்ஷன் பாக்ஸு, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நான் ரெடி பண்ணி போட்டேன். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வயரிங் எல்போ 4, T2, 1 இன்ச் 2mm பைப்பில் வந்து 1.25 இன்ச் பீஸ் ஒரு 4 பீஸு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 4.25 சைஸில் வந்து ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5M சாக்கெட்டு 4, சுவிட்ச் 4. இப்போ இந்த எல்போ வந்து 1.25 இன்ச் பீஸுக்குள்ளே சொருகிட்டு இந்த 4.25 சைஸில் உள்ள பீஸ்லையும் இப்படி மாதிரி சொருகிக்குங்க. இந்த 1 இன்ச்சு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த டீலையும் பார்த்தீங்கன்னா அந்த 4.25 சைஸில் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. கீழேயும் அதே மாதிரி பீஸ் டு பீஸ் வந்து ஏற்றிட்டு இந்த சின்ன பீஸையும் வந்து கார்னரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் ஒன்று கிடைக்கும். இப்போ இதில் நம்ம சுவிட்செல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இது ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3/4 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இது அப்படியே ஸ்க்ரூ அடிச்சிடலாம். ஸோ இப்போ கீழேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து சாக்கெட் சுவிட்சை அசம்பிள் பண்ணிவிட்டு இதையும் ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு லூப்பிங் பண்ணிடலாம். லூப்பிங் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த பக்கம் ஒயர் வர்றதுக்காக ஹோல்ஸ் போட்டு லூப் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட 2 கோர் பழைய கேபிள் இருக்குது. அதவே வந்துட்டு சைடில் இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கேபிளை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து லைன் பண்ணி விட்டுறலாம். இப்போ என்கிட்ட ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக டாப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த இண்டிகேட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு பைப்பை வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டு மாதிரி செட் பண்ணி அதையும் வந்து ஸ்க்ரூ பண்ணி இப்படி அடிச்சிடலாம். இப்போ கேபிளோட எண்டில் ஒரு 3 பின் டாப் வந்து போட்டு லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க, அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.